தேர்தல் தொடர்பான முன்னணி நிலவரங்களையும் பல்வேறு தகவல்களையும் பல பகுதிகளாக வழங்கிக் கொண்டிருக்கிறோம். வெவ்வேறு கோணங்களில் இருந்தும் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அதுபோன்ற ஒரு செய்தியை வழங்குவதற்காக செய்தியாளர் வேதவள்ளி இணைகிறார். வேதவள்ளி, நன்றி திலகவதி. 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாகையை சூடப்போவது யார்? தமிழகத்தை ஆளப்போவது யார்? ஆட்சி அமைக்கப் போவது யார்? முதல்வர் என்ற அரியணையில் ஏறப்போவது யார் என்ற பல்வேறு கேள்விகள் கடந்த 10 நாட்களாக தமிழகத்தை சுற்றி சுழன்று கொண்டிருந்த நிலையில் அதற்கான பதில்களை ஒவ்வொன்றாக நாம் பார்த்து வருகிறோம். காலை முதலே வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. சில தொகுதிகளில் முன்னிலை நிலவரங்கள் அதிர்ச்சி அளிக்க, சில தொகுதிகளில் பின்னடைவு தொடர்பான அதிர்ச்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தற்போது தமிழக வெற்றி கழகம் முன்னிலையில் இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. ஆனால் இன்னும் வாக்கு எண்ணிக்கை முடிவடை விடவில்லை. அது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஓரிரு தொகுதிகளில் வெற்றி நிலவரம் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட ஒரு சில தொகுதிகளில் அந்த இழுபறி என்பது தற்போதும் மிக சொற்பமான வாக்குகளிலேயே நீடிப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போதைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க இருக்கிறோம். தமிழக வெற்றி கழகம் தற்போது வரையில் முன்னிலையில் இருக்கக்கூடியதை என பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும் போது தமிழக வெற்றி கழகம் 107 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. அடுத்தபடியாக திமுக